Hello everyone, welcome to Sevai Tamizha. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, அதாவது குடும்ப அட்டை. இது கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே இருக்கும். அப்படி வச்சிருக்க எல்லாரும் இதுல கண்டிப்பா ஒரு மொபைல் நம்பர் கொடுத்திருப்போம். அப்படி கொடுத்திருக்க மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிற TNEPDS அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதுல இன்னும் மேலும் பல பயன்களை எப்படி நம்ம அடைஞ்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். மேலும் இந்த ஆப்போட முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த ஆப் மூலியமாக உங்கள் ரேஷன் கடையில் எவ்வளோ அரிசி, பருப்பு, ஜீனி இது போல் எல்லா ஜாமானுமே எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களால் பார்த்துக்க முடியும். அது போக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் ரேஷன் கடைக்கு கிளம்பும்போது உங்களோட ரேஷன் கடை திறந்துருக்கா இல்லை பூட்டியிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது போல் நல்ல நல்ல ஆப்ஷன்ஸை இந்த வீடியோவில் முழுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் TNEPDS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நான் இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் லாகின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு தமிழில் தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷில் வேணாலும் இந்த இடத்துல இங்கிலீஷ்னு இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் இங்கிலீஷ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் தமிழே இருக்கட்டும். ஸோ நான் தமிழே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல கைபேசி எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ரேஷன் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா பதிவு செய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ஒன்று ரிசீவ் ஆகும். அப்படி ரிசீவ் ஆகிற OTP இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. எனக்கு வந்திருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 89272556 89272556 என்ட்ரு பண்ணி உள்நுழை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வர பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 9 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல். இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது புதுசாக நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ரேஷன் கார்டு அந்த ஸ்மார்ட் கார்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக உள்ள ஆப்ஷன் இது. நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதனால தான் தங்களது ஸ்மார்ட் அட்டை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி சப்போஸ் செயல்படுத்தாமல் இருந்துச்சுன்னா செயல்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புகார் பதிவுகள். இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இது மூலியமாக போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த இடத்துல உள்ள இதை கிளிக் பண்ணுங்கள். ஓரத்தில் உள்ளதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். கீழவே மின்னஞ்சல் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வகை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு இருக்கும். அதாவது எந்த மாதிரி கம்ப்ளைண்ட், எது சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது பங்க் POS டிவைஸ் சம்மந்தப்பட்டதா, இல்லை குடும்ப அட்டை பதிவு செய்தல் எதுவும் பிரச்சனையா, இல்லை நியாய விலை கடை இல்லைன்னா கடைக்காரர் சம்மந்தம் எதுவும் பிரச்சனையா, குடோன் ஸ்டாக் போஸ்ட், இது மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் சப்போஸ் இப்போ நியாய விலை கடைக்காரரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு பிரச்சனை விளக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போயிடும். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பரிவர்த்தனைகள். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் நீங்கள் எந்தெந்த மாதம் என்னென்ன வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. இப்போ நான் அதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜனவரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜனவரி 2021 அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள், அழகு, விலை, அளவு தொகை அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 25 ரூபாய். அளவு அதாவது குவான்டிட்டி 1 25 ரூபாய். இந்த மாதிரி பொங்கல் பரிசு இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே கூட பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை அது 25 ரூபாய், 2 கிலோ 50 ரூபாய். இது மாதிரி நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டோட்டலாக இந்த இடத்துல கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 105 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சப்போஸ் நீங்கள் கம்மியான ஜாமான் வாங்கி இல்லை அதிகமாக பில்லு போட்டிருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக உள்ளது தான் இது.
ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உரிமம்ங்கிறது உங்களோட கார்டுக்கு என்ன உரிம அளவு அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிவாரணத் தொகை, உரிம அளவு, மீத அளவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் 3 பேர்னு சொல்லியிருப்பாங்க, குழந்தைகள் வந்து ஒரு ஆள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் பெரியவங்க 3 பேரும் குழந்தைகள் வந்து ஒரு ஆள் இருக்கிறதா இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிவாரணத் தொகை அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா. இந்த நிவாரணத் தொகையில் உரிம அளவு 1, மீத அளவு வந்து 0ன்னு கொடுத்துருங்க. அப்படின்னா அதாவது நிவாரணத் தொகை வந்து இப்போ 2000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து உரிம அளவு வந்து 1 நான் வாங்கிட்டேன். ஸோ மீத அளவு 0னா நான் வாங்கினனால இது இங்கே வந்து 0ன்னு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாமாயில் உரிம அளவு 1ன்னு கொடுத்துருப்பாங்க, மீத அளவு வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் இன்னும் மற்ற ஜாமான்லாம் எதுவும் வாங்கலை. ஸோ அதனால தான் இந்த இடத்துல அரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா உரிம அளவு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் மீத அளவு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், ஏன்னா நான் வாங்கலை, அதனால தான் அது அப்படியே காட்டுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த உரிம அளவையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா வாங்கலையா என்ன ஏதுங்கிறத இதை வந்து செக் பண்ணிக்க முடியும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எண் விவரக்குறிப்பு அப்படின்னா இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர், மொபைல் நம்பர், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடை, அந்த கடையோட நம்பர், பதிவு எண், அரிசி அட்டையா இல்லை சர்க்கரை அட்டையா இல்லை உங்களோட அட்டை வகை, இதில் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. அட்டை வந்து செயலில் இருக்கா இல்லை செயலில் இருந்துருச்சா, உங்கள் அட்டையில் உள்ள குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் வந்து பெரியவர்கள் எத்தனை பேர், சிறியவர்கள் எத்தனை பேர், சிலிண்டர் வந்து எத்தனை வச்சுருக்கீங்க, உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் அட்ரஸ் எல்லாமே கிளியராக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் எல்லா டீட்டெயிலுமே செக் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே கஸ்டமர் கேர் சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கஸ்டமர் கேருக்கே கனெக்ட் ஆகும். அவங்கக்கிட்ட உங்களுக்கு ரேஷன் கார்டில் எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் அதை வந்து கேட்டு தீர்த்துக்க முடியும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா அதாவது குடும்ப விவரம், உங்கள் ஃபேமிலியில் யார் யார் இருக்கீங்க, அதாவது இங்கே 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேர், அவங்க குடும்ப தலைவராக என்ன, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அவங்க ஏஜ், அடுத்து ஃபேமிலியில் உள்ளவர், அவர் வந்து குடும்ப தலைவருக்கு என்ன உறவு முறை, அடுத்து அவரோட டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. இதில் லாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா அதாவது என்னோடய கார்டில் லாஸ்ட்டாக நான் போகிறேன். ஸோ உங்களோட இதில் யாருக்காவது ஆதார் கார்டு வந்து கொடுக்காம சீட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ போனீங்க அப்படின்னா ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது யாருக்கு ஆதார் கார்டு கொடுக்கலையோ அவங்களோட ஆதாரை எடுத்து அதில் உள்ள கியூஆர் கோடை இதுக்கு நேராக வச்சிங்க அப்படின்னா ஒரு கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன கேமரா மூலியமாக ஸ்கேன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆதார் கார்டை உள்ளே எடுத்துக்கும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே பண்ணிக்க முடியும், வேறு எங்கேயும் அலையாமல். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கடை வேலை நேரங்கள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கடையோட வேலை நேரம், அதாவது எத்தனை மணிக்கு காலைல திறப்பாங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லா விவரமும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 1 மணி வரைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வார விடுமுறைனா அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாரம் 1வது வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் லீவு. 2வது வாரத்தில் செவ்வாய், வியாழன், வெள்ளி, ஞாயிறு. 3வது வாரம் வந்து செவ்வாய், வியாழன், ஞாயிறு. 4வது வாரம் செவ்வாய், வியாழன், ஞாயிறு. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் கிளியராக இதில் கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா தேசிய விடுமுறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் அதாவது இந்த 2021 உங்களுக்கு எந்தெந்த நாள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி இங்கே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வச்சு செக் பண்ணி கடைக்கு அந்த மாதிரி நாட்களில் போகாமல் தவிர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு, கடை சரக்கு இருப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சில கடைகளுக்கு போனீங்கன்னா ஜாமான் இல்லை, நாளைக்கு தான் வரும், நாளான்னைக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கடையில் ஆக்சுவலாக இப்போதைக்கு செகண்ட் இது வந்து அப்டேட் ஆகும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் போய் ஒரு ஜாமான் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி செக் பண்ணிங்கன்னா ஒரு 1000 கிலோ இருக்குது அப்படின்னா அரிசி நீங்கள் ஒரு 20 கிலோ வாங்கியிருக்கீங்கன்னா வாங்கிட்டு உடனே வெளியில் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா 980 கிலோ மீதி இருக்கிறதா காட்டும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பொருட்கள் இருக்கும் அளவு, இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கிலோ இன்னும் பேலன்ஸ் இருக்குது. புழுங்கரிசி வந்து பார்த்திங்கன்னா 1530 கிலோ இருக்குது, 37 கிலோ இருக்குது. இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து எல்லா பொருட்களுக்கும் கிளியராக இங்கே வந்து ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற மாதிரி இங்கே காமிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட உரிமத்தை ஈஸியாக கேட்டு வாங்கிக்க முடியும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா
கருத்து அப்படின்னா ஃபீட்பேக். அதாவது இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சுனாலும் எனக்குள்ளே வந்து உங்களோட மெயில் ஐடியை கொடுத்துட்டு இந்த இடத்துல அதாவது யோசனை உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சு, இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாலும் அதை என்ட்ரு பண்ணி இந்த சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உரிமம் விட்டு கொடுத்தல். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து கார்டு வச்சுருப்பாங்க, திடீர்னு வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுப்பாங்க கார்டையே. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை மட்டும் விட்டு கொடுப்பாங்க. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் தேர்ந்தெடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகி அதாவது நிவாரணத் தொகை, பாமாயில், அரிசி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகி உங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்துடலாம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கால அளவு இருக்கும். அதாவது மே மாதம் 2021 அடுத்து வந்து ஒரு பேச்சுக்கு டிசம்பர் 2021 வரைக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணி இங்கே சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே அந்த குறிப்பிட்ட காலத்தில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்களே உரிமத்தை விட்டு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இது இப்போ நம்ம இது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா உங்களோட மொபைலில் மெசேஜ் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் சொல்கிற நம்பரை டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா 9773904050 இதுதான் அந்த நம்பர். அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு அது உங்கள் மொபைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டல் லெட்டரில் PDS ஸ்பேஸ் 101 அப்படின்னு டைப் பண்ணி, அதாவது நீங்கள் எந்த மொபைல் நம்பர் ரேஷன் கார்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர்லேருந்து மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே சப்போஸ் உங்களால் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னா மெசேஜ் மூலியமாகவே உங்களோட கடையோட ஸ்டாக் இந்த வந்துச்சு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கடையோட ஸ்டாக் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக கொடுத்துருப்பாங்க. இந்த கடையில் இப்போதைக்கு என்னென்ன ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளியராக கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணியும் பார்த்துக்க முடியும். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் வந்து இதில் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மொபைல் நம்பருக்கு ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் PDSன்னு டைப் பண்ணி 102 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்கள் கடை வந்து இப்போதைக்கு ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கான்னு சொல்லி உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். இப்போ இந்த டைமில் பாருங்கள், இப்போ மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும், கடை வந்து ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கான்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா நம்ம கடைக்கு வந்து கிளம்பி போவோம், பட் வாங்க முடியாது. என்ன ரீசனாக கடை அடைச்சிருக்கும், நம்ம அலைஞ்சிட்டு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதை வந்து தவிர்த்துக்க முடியும். இப்போ இந்த மாதிரி தான் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். அதாவது யுவர் FPS இஸ் ஓப்பனடு அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். சப்போஸ் க்ளோஸில் இருந்துச்சு அப்படின்னா யுவர் FPS இஸ் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இதை வச்சு நீங்கள் கடை ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இது எப்படி கால்குலேட் பண்ணி இவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் கடையில் உள்ள அந்த மிஷின் இருக்குது இல்லையா, உங்கள் கார்டை ஸ்கேன் பண்ணதில்ல, அந்த மிஷின் வந்து ஆனில் இருந்துச்சுன்னா கடை திறந்துருக்கணும், ஆஃபில் இருந்துச்சுன்னா கடை மூடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து PDS அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி 107 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பேமெண்ட் வாங்குறப்ப ரேஷன் கடையில் உங்கள்கிட்ட கூட வாங்குறாங்க அப்படின்னா அதை பற்றி புகார் பண்ணுறதுக்காக உள்ளது. ஸோ அதுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா we have received your complaint with reference ID அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் யூஸ் திஸ் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உள்ளது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் TNEPDS அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றி, கவர்மெண்ட்டோட அப்ளிகேஷனை பற்றி பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது போல் ஒரு நல்ல அப்டேட்டில் மறுபடியும் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.